ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவிங்கி புலிகள பத்தி தான் பேச போறேன். ஆ நான் மீண்டும் ஒரு காதல் கதை ஸ்டோரியில சிவிங்கி புலிகள் அப்படிங்கிறதோட அந்த கதைய எபிசோட முடிச்சிருந்தேன். அதுக்கப்புறமா அத பத்தின நெறைய கேள்விகள் வரும். நம்ம தொடர்ச்சியா சிவிங்கிங்கிற வார்த்தைய அந்த ஸ்டோரியில நெறைய விஷயங்கள்ல பயன்படுத்தணும்ங்கிறதும் என்னுடைய எண்ணமா இருந்துச்சு. ஸோ நீங்க அந்த சிவிங்கிங்கிற வார்த்தைய கேட்பீங்க. நான் அதுக்காக தனியா ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிற எண்ணமும் இருந்துச்சு. பட் அந்த கதைய தொடரலாமா, வேண்டாமாங்கிறதுலயே நெறைய பிரச்சனைகளும், நெறைய சஜஷன் இதெல்லாம் போனதுனால, போஸ்ட் வரைக்கும் போட்டு கிட்டத்தட்ட போல் நடத்தாத குறை தான். அத்தனையும் பண்ணதுனால, இந்த சிவிங்கிங்கிற வார்த்தைய யாருமே கண்டுக்கவே இல்லையோ, அப்படியே புறந்தள்ளிட்டீங்களோ அப்படிங்கிற எண்ணமும் இருந்துச்சு. ஆனா, இந்த சமயத்தில ஒரே ஒரு விஷயம் சொல்லிர்றேன். மீண்டும் ஒரு காதல் கதை ஸ்டோரி ஸ்டாப் பண்ணியாச்சுங்க. இனிமேல் அது ஸ்டோரி வராது. அதுக்கான காரணமும் நீங்கள் தான். உங்கள்ல பெருவாரியான பேர் அந்த மாதிரியான கதைகள் வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி சஜஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன். ஏன்னா இந்த படைப்புகள் அனைத்துமே உங்களுடைய பார்வைக்கு நீங்க ரசிப்பதற்காக, நீங்கள் கொண்டாடுவதற்காக மட்டுமே. உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நான் திணிக்க விரும்பல. ஸோ அத பண்ணல. ஆ இருந்தாலும் நெறைய பேர் வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அது கூடிய சீக்கிரம் பிரதிலிபில கதையா வரும். ஒரு நெடுங்கதையா வரும். அன்சென்சார்டா வரும். இன்னமும் ஆக்ரோஷமா வரும். நீங்க நெனச்சு பார்க்காத விதத்தில பயங்கரமாவும் இருக்கும். அதையும் சொல்லிர்றேன். யூடியூப்ப பொறுத்தவரைக்கும் இனிமேல் வராது. தெளிவா சொல்லிடுறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் அந்த கதையில பயன்படுத்தினத சிவிங்கி புலிகள். ஆனா சிவிங்கி புலிகள பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு அப்படிங்கிறனால, நான் இந்த விஷயத்த உங்க கூட ஷேர் பண்றேன். சிவிங்கி புலிகள் 2022ல பிரதமர் மோடி தலைமையிலான அரசு வந்து ஒரு 8 சிறுத்தை புலிகள நமீபியாலேருந்து இங்க இது பண்ணதா ஒரு செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில நெறைய பேர் கேட்டிருந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே சிறுத்தை புலிகள் தான் நாடு ஃபுல்லா இருக்குதே. எங்க பார்த்தாலும் யார பார்த்தாலும் கடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆ காடுகள்ல வாழாம நகர்ப்புறங்களிலும் மனிதர் வசிக்கக்கூடிய பகுதிகளிலும் உள்ள புகுந்து நாசம் பண்ணுது. நாய்கள் இந்த மாரியான வீட்டு செல்லப்பிராணிகளையும் கொன்னு தீர்க்குதே அப்படிங்கிற மாரியான கேள்விகளும் இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலா கவர்ன்மெண்ட் வாங்குனது சிறுத்தை புலிகள கிடையாது, சிவிங்கி புலிகள. கிட்டத்தட்ட 70 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்குள்ள சிவிங்கி புலிகள் அன்னைக்கு தான் வர ஆரம்பிச்சது. ஏன் 70 வருஷம் கழிச்சு? அதுக்கு முன்னாடி இந்தியால சிவிங்கி புலிகள் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா, இருந்துச்சு. நான் படிக்கிற காலகட்டத்தில சிங்கம், புலி, யானை, சிறுத்தை, சிவிங்கி புலின்னு பாடத்திட்டத்திலே வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்தியாவிலேயே சிவிங்கி புலி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில பாடத்திட்டங்கள்லயும் சிவிங்கி புலி இல்லாமயே போயிடுச்சு. சீட்டாவ தான் நம்ம சிறுத்தை புலின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுதாங்க. சிவிங்கி புலி அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? சிறுத்தை புலிகள் வீடு இருக்கக்கூடிய பகுதிகள்ல வந்து மனிதர்களை தாக்குது. ஆ செல்ல பிராணிகள்லாம் பிடிச்சு சாப்பிடுது. இந்த மாரி நெறைய புகார்கள் இருக்கு. ஆனா சிவிங்கி புலிய பத்தி எந்த புகாருமே இதுவரைக்கும் வந்தது கிடையாது. கிட்டத்தட்ட நீங்க இப்போ நாய்கள வளர்க்குற மாரி ஒரு காலத்தில ராஜாக்களும், நவாப்களும் சிவிங்கி புலிய செல்ல பிராணியா வளர்த்தாங்க. சிவிங்கி புலியோட கணக்கெடுப்பின்படி உலகத்தில எந்த ஒரு மனிதனையும் தாக்கியதில்லை, கொன்று தின்றதில்லை, காயப்படுத்தியதில்லை. இன்னமும் சொல்லப்போனா ஒரு மனுஷன் அத அடிச்சு கொல்றான்னா, அடி வாங்கிட்டு சாகுமே ஒழிய எதிர்த்து சண்டையிடுவதில்லை. அதனுடைய அடிப்படையான விசுவாசமான குணம் தான் சிவிங்கி புலிய மனிதருக்கு நெருக்கமானதாகவும் வச்சிருந்துச்சு. இந்தியா விட்டு அழிஞ்சு போகவும் காரணமா இருந்துச்சு. இந்தியாவுல எல்லா ராஜாக்களும், நவாப்களும் தங்களுடைய என்ன சொல்றதுக்குரியது பெருமைய நிலைநாட்டுறதுக்கு எத்தனை சிவிங்கி புலிகள் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத தான் கணக்கில வச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்தில அது வந்து பார்த்தீங்கன்னா, மான்கள வேட்டையாடுறதுக்கு இந்த மாரி வேட்டையாட போம்போது அது பயன்படுத்தினாங்க. மிகச்சிறந்த வேட்டையாடு இது. மான்களுடைய எண்ணிக்கை கட்டுக்குள்ள இருக்கணும்னா, சிவிங்கி புலிகள் அவசியமானது, உயிர் சங்கிலியில முக்கியமானது. ஆனா, ஒரு காலகட்டத்தில இந்த ராஜாக்களும், நவாப்களும் என்ன பண்ணாங்கன்னா, சிவிங்கி புலிகள வேட்டையாடுறத தங்களுடைய வீரமா நெனச்சுக்கிட்டாங்க. ஒரு காலத்தில சிவிங்கி புலிகள வச்சிருக்கிறத பெருமையா நெனச்சவங்க, சிவிங்கி புலிகள வேட்டையாடி அந்த தோள்களையும், அதன் தலைகளையும் பதப்படுத்தி வைக்கிறத ஒரு பெருமையான விஷயமா செஞ்சாங்க. சிவிங்கி புலிகள வேட்டையாடுறது அவங்களுக்கு மிக சுலபமா தான் இருந்துச்சு. அது வேகமா ஓடுமே ஒழிய, மனிதர்களை எதிர்த்து தாக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பெரிய பலமான விஷயமா இருந்துச்சு. நாடு ஃபுல்லா 20,000 சிவிங்கி புலிகள் வரைக்கும் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அழியப்பட்டது. கிட்டத்தட்ட 1940கள்லயோ ஆரம்பங்கள்ல இந்தியாவிலேயே மொத்தமே 3 சிவிங்கி புலிகள் மட்டும் தான் இருந்துச்சு அப்படிங்கிறது கணக்கெடுப்புல வந்துச்சு. அதுலயும் ஒரு நவாப் இந்த 3 புலிகள வச்சு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறனால, அந்த 3 புலிகளையும் கொன்னு அது மேல நின்னு ஃபோட்டோ எடுத்து வைரல் பண்ணாரு அந்த காலத்திலேயே. சுதந்திரத்துக்கு முன்னாடியே சிவிங்கி புலிகள் நாட்ட விட்டு வெளில போயிடுச்சு. ஒரு புலிகள் கூட சிவிங்கி புலிகள் இல்ல. அதுக்கப்புறமாவும் சுதந்திரத்துக்கு அப்புறமாவும் சிவிங்கி புலிகள நம்ம நாட்ல வளர்க்கணும்னு ஒவ்வொரு கவர்மெண்ட் வரும்போதும் அதற்கான முயற்சிகள் நடந்துட்டே இருந்துச்சு. காரணம் நான் சொன்னது தாங்க. உயிர் சங்கிலியில, உணவுச் சங்கிலியில
எல்லா உயிரினங்களும் முக்கியம். அதுலேருந்து ஒரு கன்னியை உருவிட்டா கூட மற்ற கன்னிகளுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறது தான் அறிவியல். சிவிங்கி புலிகள் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஓடக்கூடிய மான்களை வேட்டையாடக்கூடிய தன்மை உள்ளது. எவ்வளோ வேகத்தில் போனாலும் அந்த மான் அந்த சிவிங்கி புலி போராட ஆரம்பிச்சுன்னா அதுக்கு இரையாகித்தான் தீரணும். சிங்கமோ புலியோ அப்படி கிடையாது. கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணும், முடியலைன்னா விட்டுரும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா மான்களுடைய எண்ணிக்கை பெருக ஆரம்பிச்சுது. ஸோ ஒரு இனம் மட்டுமே பெருகுச்சுன்னா நிறைய பாதிப்புகளை உருவாக்கும். அதுதான் உயிர்ச்சங்கிலி உணவுச் சங்கிலியில் உள்ள பிரச்சனையே. இப்போ சிவிங்கி புலிகள் இந்தியாவில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மான்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே வருது. மான்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும்போது மான்களுக்கான உணவு தேவைகள், புல்வெளிகள், செடி கொடிகள், இலைதழைகள், சின்ன சின்ன தாவரங்கள் அத்தனையுமே அடிபடும். அத்தனையுமே அடிபடும் போது நீர்நிலைகள் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா மான்களுக்கான நீர் தேவைகள் ஜாஸ்தியாக இருக்கும். சின்ன சின்ன செடிதலைகள் இது பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பூச்சி, சின்ன சின்ன பிராணிகள் எல்லாமே வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். அந்த இனங்களும் அடையும். அதாவது ஒரு சின்ன விஷயம், ஒரு உயிரினம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி எல்லா இடங்களையும் அது பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ எப்படியாவது இந்தியாவுக்குள்ளே சிவிங்கி புலியை திரும்ப கொண்டு வந்துடணும்னு ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் முயற்சி பண்ணுச்சு. அதுலேயும் ஈரானில் இந்த மாதிரி நாடுகளில் தான் வாங்கணுங்கிறதுலையும் கவனமாக இருந்துச்சு. ஏன்னா ஈரானில் இருக்கக்கூடிய சீதோஷண நிலைக்கும் அந்த பரிணாம வளர்ச்சிக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருந்த சிவிங்கி புலிகளினுடைய பரிணாம வளர்ச்சியும் ஒரே மாதிரி இருந்ததுனால அங்கேருந்து வாங்கினா நமக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் இருந்தாங்க. அவங்ககிட்ட அந்த கவர்மெண்ட்டை கேட்கவும் செஞ்சாங்க. பட் அந்த கவர்மெண்ட் கொடுக்கல. ஏன்னா அவங்க நாட்டிலேயே ரொம்ப கம்மியான சிவிங்கி புலிகள் தான் இருக்குது. நாங்களே வந்து இது பாதுகாக்கப்பட்ட விலங்காக நாங்கள் அறிவிச்சிருக்கோம், இந்த சமயத்தில் நாங்கள் உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் மாறுது, நாட்கள் போகுது. அதுக்கப்புறமா ஒரு வழியாக அவங்க தரேன்னு ஒத்துக்கிட்டாலும் எங்களுக்கு வந்து பணமாக கொடுக்காதீங்க, எங்களுக்கு நான் ஒரு புலி தரேன், சிவிங்கி புலி ஒன்று தரேன், நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆசிய சிங்கத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. சிவிங்கி புலியோடு ஒப்பிடும்போது ஆசிய சிங்கம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்தியாவிலே ரொம்ப கம்மியாக இருக்குது. உலக அளவிலேயே சிங்கங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கான பரப்பளவும், அதற்கான தீனிகளும், அதற்கான சீதோஷ நிலைகளையும், அதுக்கான பாதுகாப்பு எதுவும் குறைஞ்சிட்டே வர்றதுனால ஆசிய சிங்கங்கள் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. ஒரு புலிக்காக சிங்கத்தை கொடுக்கறது முடியாது அப்படின்னு சொல்லி அதுவும் பாதியிலேயே அந்த பேச்சுவார்த்தை கட் ஆகிடுது. இதுக்கப்புறமா தான் நமீபியாவில் இருக்கக்கூடிய சிறுத்தை வகைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய மரபணுக்களோடு இருக்கக்கூடிய சிவிங்கி புலிகளோடு சேர்ந்திருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்புறமா நமீபியா கவர்மெண்ட் வந்து ஒரு 8 சிவிங்கி புலிகளை 2022 மோடி கவர்மெண்ட் வாங்குது. கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இந்தியா போராடி கடைசியாக 2022 தான் அது நடந்துச்சு, திரு மோடி அவர்களுடைய கவர்மெண்ட் ஆட்சியில். அதுக்கப்புறமா அவர் அதை நான் திரும்ப மோடின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னங்கன்னா அது வந்து அவர் ஒரு கொண்டாட்டமாகவே அவர் செஞ்சார். அவர் பற்றின நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் செஞ்ச நிறைய நல்லதுகளும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் திரும்ப அவருடைய பேரை சொல்கிறேனே ஒழிய அதை தாண்டி வேறு எந்த விதமான அபிப்பிராயமும் கிடையாது. அவர் அந்த சிவிங்கி புலிகளை வச்சு தனியாக ஃபோட்டோ ஷூட்டே எடுத்தார். சரிங்களா? ஸோ 70 ஆண்டுகள் கழித்து சிவிங்கி புலிகள் 8 சிவிங்கி புலிகள் இங்கே வருது. அதில் ஒரு புலி மட்டும் சீதோஷ நிலையோ இல்லை மற்ற உயிரினங்களாலோ தாக்கப்பட்டு இறந்து போயிடுச்சு. மீதி 7 புலிகள் உயிரோடு இருந்துச்சு. அதில் 2022 இறுதியிலேயே ஒரு சிவிங்கி வந்து 4 குட்டிகளை ஈனுது. ஸோ இந்தியாவில் முதலாக 4 குட்டிகள் பிறக்குது. திரும்பவும் 2025 சிவிங்கி புலிகளை பற்றி பரபரப்பாக பேசப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 4 குட்டிகள் பிறந்துச்சு இல்லையா, அதில் ஒரு குட்டி வளர்ந்து 2025 திரும்பவும் 5 குட்டிகள் பிறக்குது. அதாவது 70 வருஷங்களுக்கு பிறகு முதலாக இந்தியாவில் பிறந்த ஒரு சிவிங்கி புலி குட்டி இந்திய மண்ணில் 5 குட்டிகளை போடுது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் போலந்து நாடும் ஒரு 8 சிவிங்கி புலிகளை நமக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க. அதுலேயும் 1-2 புலிகள் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துடுச்சு. இன்றைக்கி தேதிக்கு இந்தியாவில் மொத்தம் 27 சிவிங்கி புலிகள் இருக்குது. அதில் 11 புலிகள் மற்ற நாட்டிலேருந்து வாங்கப்பட்டவை, பரிசாக பெறப்பட்டவை. மீதி 16 புலிகள் இந்திய மண்ணில் பிறந்தவை. இந்திய மண்ணில் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களால் அழிக்கப்பட்ட, வேட்டையாடி கொல்லப்பட்ட ஒரு நன்றியுள்ள ஜீவன் திரும்பவும் பிறந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு கொண்டாட்டமான விஷயம் தானே. எந்த வகையிலும் தன் நிலை கெடாத, தன் நிலை மாறாத ஒரு மிருகமாக இருந்த சிவிங்கி புலி இந்த மண்ணில் திரும்பவும் வந்திருக்கு.
அது ஒரு எவ்வளோ சந்தோஷமானது. இதை வந்து நான் அந்த கதையோட மெர்ஜ் பண்ணியிருந்தேன். எக்காரணத்து கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் காயப்படுத்த மாட்டேன். என் உயிர் போயினும் நான் உன்னை துன்புறுத்த மாட்டேன். அப்படிங்கிற நிலையில இருந்த 2 பேர் தான் காலத்தோட வெள்ளத்தில அடிச்சு இதாகி போனார்கள் அப்படிங்கிறது தான் அந்த கதையில சொல்ல வந்தது. அதோட இந்த சிவிங்கி புலிகள் பத்தின கதையும் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் சொல்லிட்டேன் விடுங்க. அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். என்ன சொல்கிறது, நீங்கள் வேறு எதையாவது பற்றி பேசணும்னு நினச்சிங்கனாலோ, வேறு எதையாவது பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கனாலோ தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம பேசலாம், கான்வர்சேஷன் நடத்தலாம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.